லவி காய்ச்சனை காலங்காத்தால இருந்து பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வேற வீட்டுக்கு வந்துட்டான். பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கத பாத்துக்கிட்டு அவன் உடனே நீலா இதை குடிக்கலாம்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டான். நான் அவன்கிட்ட அதெல்லாம் நிறைய சத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் உடனே என்னலாம் சத்து, நான் உனக்கு மசாலா பண்ணு ஸ்வீட் பண்ணலாம் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அவன்கிட்ட எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டா, மசாலா பண்ணு ஸ்வீட் பண்ணலாம் செய்யறதுக்கு வேற 30 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி நீ வண்டி எடுத்து நம்ம பண்ணு வாங்க போவோம் சொல்லி வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஆட்டி கிளம்பிட்டோம். பண்ணு வாங்க எங்க வந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க வழக்கம் போல வரக்கூடிய பேக்கரி தான் வந்திருந்தோம். அங்க வந்து என்னெல்லாம் வாங்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், கிசான் ஜாம், லேஸ் பாக்கெட், பப்பாளிக்கா 2 பண்ணு மொத்தமாட்டு ஒரு 30 ரூபாய் கணக்கு பண்ணி எல்லாமே வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வேற எல்லாமே தெரிஞ்சது போல பண்ண வேற கட் பண்ணிட்டான். என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா மூடிட்டு பாரு இல்லனா மொபைல் நோண்டிட்டு இரு மாடியில போய் அப்படி சொல்லிட்டான். நான் உடனே மாடிக்கே போறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். ஸ்வீட் பண்ணி எப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பண்ணை வெட்டி அதுல ஜாம தடவி பேர்த்தம்பழம் பப்பாளிக்காலாம் போட்டு நல்லா மூடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோசை சட்டியில பண்ணை வச்சு எல்லாமே தெரியாது போலவே பண்ணை வேற சுட்டு எடுத்துருக்கானுவ. நம்ம ஃப்ரெண்ட் மசாலா பண்ணி எப்படி ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை வெட்டி அதுக்குள்ள டொமேட்டோ சாஸை வச்சு லேஸ் பாக்கெட் நல்லா பொடிச்சு உள்ள வச்சு அப்படி மூடி தோசை சட்டியில வச்சு சுட்டு எடுத்தா மசாலா பண்ணி ரெடியா. ரெண்டுமே பாக்க